ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி சாட்டர்டேவும் மண்டேவும் பார்த்திங்கன்னா ரேண்டமாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன். ஸோ ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒரு நாளோட விலாக் என்னால் எடுக்க முடியல. ஸோ அந்த வீடியோஸ்லாம் தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே நாங்கள் ஒரு ரோபோ அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேக்யூம் போடுறதுக்கும் அப்புறமா மாப் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்திருக்கு. ஓப்பன் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்காங்க 3 பேரும் சேர்ந்து. கீதிகா அது நிஜமான சிட்டி ரோபோன்னு நினச்சிட்டாங்க. என் கீதிகா சிட்டி ரோபோ மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ரோபோன்னு சொன்னேன்னு கடைசியாக இது வந்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன குட்டியூனாக இருக்குது, இது வரும்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பிராண்டு, இதோட ரிவ்யூ எல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றி இன்னும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கல இல்லையா. ஸோ அதனால் இது ஒரு 1 வீக் ஆகும் போல் நம்ம வீட்டில் செட் ஆகிறதுக்கு. ஸோ ஃபுல்லாக செட் ஆகி கொஞ்சம் நல்லா எல்லாம் கரெக்டாக வேலை செய்தான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எடு மேலப்பா, மேல ஏத்துக்க கொஞ்சம் தூக்கி. இல்ல உள்ளே வச்சிரு, அதை வேற இதுவே. இது பார்த்திங்கன்னா அதோட சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி. அப்புறம் செல்ஃபாக அதுவே கொஞ்சம் க்ளீனும் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கான இடம் தான் இது ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது எல்லாம் ஃபுல்லாக வேக்யூம் எல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துக்கு அதுவே செட் ஆகிக்கிறோம். இப்போ அந்த ரோபோ எல்லாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கனைசர் ஆர்டர் பண்ணி ஒரு வீட்டுக்கு ஒரு 1 வீக்குக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்படியே இருந்துச்சு. சரி இன்னைக்கு சண்டே தானே, ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது அண்டர் த சிங்க்கு கீழே வைக்கிறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வச்சு அதை கொஞ்சம் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், சுதிக்ஷா, கீதிகா 3 பேரும் சேர்ந்து இதை செட் பண்ணோம். செட் பண்ணிவிட்டு அந்த சிங்க் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இன்றைக்கி அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த சிங்க்கு கீழே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். நானும் அடிக்கடி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லைன்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஸ்ப்ரே அது இதுன்னு வாங்குகிறோமா, க்ளீனிங் சப்ளைஸ் அது இதுன்னு எல்லாமே இங்கே தான் வைக்கிற மாதிரி ஆகுது. அதுக்கு தான் அந்த மாதிரி செல்ஃப் வாங்கினேன். சரி ஓகே, கீழே மேலே அப்படி வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் நிறைய இடத்த அடைக்காமல் நிறைய திங்ஸ் வைக்க முடியும் அப்படின்றதுக்காக அது வாங்கியிருக்கு. ஸோ ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஃபிட் ஆகுமான்னு தெரில. கீழே ஃபுல்லாக அந்த பைப் லைன் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஃபிட் ஆகுமான்னு தெரியல. ரஃபாக வச்சு பார்க்கும்போது ஓகேவாக இருந்தது. எல்லா திங்ஸும் வச்சுட்டு நம்ம உள்ளே ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இதையே பிடி வைக்க முடியாதா இன்னொன்று? இடம் இருக்குல்லைங்க, பைப்பு நம்ம கிளியரா இருக்கணுங்க. புரியுதா? ஏன்னா கீழே என்ன வருது வராது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குங்களா. ஸோ வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே இல்லை சண்டே காலையில் பார்த்திங்கன்னா க்ளீனிங் தான் மோஸ்ட்டாக போகும். ஸோ இந்த ஒரு நாள் முக்கியமாக பண்ண வேண்டிய க்ளீனிங்கு, லாண்ட்ரி போடுறது எல்லாமே முடிச்சு வச்சுக்கிட்டோன்னா வீக் டேஸில் நம்ம 4 பேருமே நாங்கள் வெளியில் போயிடுவோமா. ஸோ அதனால் ஸோ அப்போ வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தேவையில்லாத வேலைகள்லாம் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் இருக்காது. ஸோ அப்போ அந்த ரொட்டீன் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா போதும். ஸோ அதனால் இந்த சாட்டர்டே சண்டே கம்பல்சரி 2 நாளில் ஒரு நாள் க்ளீனிங்க்குன்னு நாங்கள் எப்போவுமே ஒதுக்கிடுவோம். அப்படி சாட்டர்டே சண்டே எங்கேயாவது போகிறோம், ஏதாவது வேலை இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேவே க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மற்ற வீக் டேஸில் ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. முன்னைக்கு இப்போ எவ்வளவோ ஓகே, நல்லா இருக்குது. ஏன்னா உள்ளே அந்த பைப் லைன்லாம் இருக்கிறதுனால இதில் எந்த ஆர்கனைசருமே அந்தளவுக்கு செட் ஆகிறதில்ல. ஸோ இது நல்லாவே செட் ஆகிருந்தது.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்துட்டோம். வேக்யூம் எல்லாம் ஹஸ்பண்ட் போட்டாங்க எல்லா ரூமுக்கும். நான் கொஞ்சம் ஒதுங்க பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். அவங்க வந்து வேக்யூம் எல்லா ரூமும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து சுதீக்ஷாவோட வந்து கிளாசட்டை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கீதிகாவோடதை பண்ணணும். ஸோ வந்து கிளாசட்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 3 months இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. சுதீக்ஷா வந்து அவங்களோட கிளாசட்டை மோஸ்ட்டாக அவங்களே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. கீதிகா தான் கொஞ்சம் குட்டி பொண்ணாக இருக்கிறதுனால ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ அத்தை அம்மாலாம் வந்தப்போ இவங்க 2 பேரோட கிளாஸில் தான் வந்து இங்கே இந்த ரூமில் தான் தங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கீதிகாவோட ட்ரெஸ்ஸு சுதீக்ஷாவோட ட்ரெஸ்லாம் மேலே எடுத்து வச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு ஸ்பேஸ் ஒரு 2 செல்ஃப் எடுத்து அவங்களோட துணிலாம் வச்சுருந்தோம். ஸோ அதனால தான் ரொம்ப இதாக இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காடை முட்டை. ஸோ காடை முட்டை வந்து காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த முட்டையை வச்சு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டோம். ரொம்ப சிம்பிளான மெனு தான். ஏன்னா இன்றைக்கி வீட்டில் நிறைய வேலை இருந்தது. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் வழக்கம் போல் வந்து நம்மளோட மார்னிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. ஸோ சுதீக்ஷா கீதிகாவுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கீதிகாவுக்கு வந்து பஸ் வந்து 7 o'clock, சுதீக்ஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:20 தான் பஸ்ஸு. ஸோ அதனால் சுதீக்ஷாவை ஃபஸ்ட்டு எழுப்ப மாட்டோம். கீதிகாவை மட்டும் ஒரு 6 o'clock எழுப்பி அவங்கள ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கு முன்னாடி நானும் வந்து இந்த சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள எழுப்பி கிளப்புறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு ஒர்க் பார்த்திங்கன்னா 10 o'clock தான். ஸோ அதனால் எனக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால நான் இப்போவே வந்து லஞ்ச் எல்லாம் ஹஸ்பண்ட்க்கு இவங்களுக்குலாம் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கீதிகா கிளம்புனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் வந்து இப்போது அவங்க 2 பேருக்கும் வந்து பாஸ்தா ரெடி பண்ண போகிறேன். பாஸ்தா தான் கேட்டிருந்தாங்க 2 பேரும். அது இல்லாமல் பன்னீர் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம். ஸ்நாக்காக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்குவாங்க, இல்லை லஞ்ச் டைமே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதுக்காக அது 2 தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நார்மலாக என்னோடய ஒர்க் டைம் பார்த்திங்கன்னா 6:45 நான் வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். பட் இப்போது இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்பலான்றதுனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே பண்ணுறேன். அப்படி இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா 5 எழுந்திரிச்சு லஞ்சு குழந்தைங்களுக்கு பேக் பண்ணுறது, எனக்கு பேக் பண்ணுறது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து 6:30 முடிச்சுட்டு நான் ஒரு 15 minutes 20 minutes கிளம்பி நான் அதுக்கப்புறம் கிளம்புவேன். பட் இந்த டைம் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி இருக்கிறதே வந்து நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம சமைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழித்து என்ன சமைக்கணும் அப்படின்றதுலாம் வந்து எப்போவுமே நாளே வந்து யோசித்து வச்சுருவேன். ரொம்ப ரேராக என்றைக்காவது டயர்டாக இருக்குதுன்னு நம்ம யோசிக்காமல் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அன்றைக்கி ரொம்பவே கஷ்டம். ரொம்ப சிம்பிளாக லெமன் ரைஸு இல்லை அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று சமைக்கிற மாதிரி ஆயிடும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பனானா மில்க் ஷேக் தான் போட்டு கொடுக்க போகிறேன் கீதிகாவுக்கு. சத்து மாவு சம்டைம்ஸ் கொடுப்பேன், இல்லைனா வந்து எக்கு. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி மாற்றி கொடுப்பேன். இந்த பனானா மில்க் ஷேக் கொடுத்தேன்னா கொஞ்சம் ஈஸியாகவே அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா 6:45 சாப்பிட்ணும் அவங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து 7 o'clock அவங்களுக்கு பஸ்ஸுன்றதுனால அந்த டைமில் குழந்தைக்கு சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஈஸியாக இருந்தால் அவங்களுக்கும் ஒரு கப் ஃபுல்லாக குடிச்சிடுவாங்க. நமக்கும் ஓகே, ஒரு பனானா ஒரு கப் மில்க்கு சாப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டாங்க கொஞ்சம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காங்கன்னு ரிலாக்ஸாக இருக்கும். இது கூடவே நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு ஆட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் ஊற வைக்கல. ஸோ அதனால் வந்து எதுவும் ஆட் பண்ணல நான். இன்றைக்கி பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ரெட் சாஸ் போட்டு பாஸ்தா பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணோன்னா சம்டைம்ஸ் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட முடியல, நல்லாவே இல்லை. ஸோ அதனால் அதுதான் குழந்தைங்க கேட்டாங்க, சரி அதை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீதிகா எந்திரிச்சு வந்துட்டாங்க. கீதிகா அவங்களே ரெடி ஆகிக்குவாங்க மோஸ்ட்டாக. ஹஸ்பண்ட் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்க. இப்போ அவங்க பேக் பேக்கை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல் நாள் நைட்டே வந்து மோஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுவோம். பட் எல்லோரும் க்ரோம் புக் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ சார்ஜ் போடுவாங்க. போட்டு அது காலையிலலாம் எடுத்து வச்சு அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் அவங்களும் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ காலையில் வந்து எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து ஆளாளுக்கு ஒரு வேலை பண்ணுவோம். எனக்கு பாஸ்தா அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இந்த சைடு வந்து கொஞ்சம் பன்னீர் கட் பண்ணி அதுவும் வந்து கொஞ்சம் சாஸஸ்லாம் போட்டு சாட்டே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்கேன். போட்டு ஓகே.
என்னன்னாலும் பிரிட்டி ட்ரெஸ்ஸாக போட்டு படுத்துறேன். ஓகே குடிச்சிட்டியா? அந்த இதையும் ஊற்றி குடிச்சிரு. இப்போ ஒரு வழியாக லஞ்செல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கீதிகாவோட தலையை மட்டும் சீவி விட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. தலை சீவுறதுக்கே எப்போயும் ஒரு 5 minutes ஆகும். ஏன்னா வந்து கீதிகாவுக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து பேங்க்ஸ் மாதிரி நாங்கள் கட் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா எப்போவுமே முன்னாடி வந்து விழுந்துகிட்டே இருக்கும் முடி. எப்படி தலை சீவி விட்டாலும் அந்த முடி முன்னாடியே விழுந்துட்டுருக்கும். இப்போ ஏன்டா கட் பண்ணணுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வந்துட்டுருக்கு முடி. 2 minutes தான் இருக்குது. போலாமா? அந்த பக்கம் லைட் போடுங்க. ஏன்னா நைட்லேயே கிளம்பிட்ட கீதிகா. இதோ அங்கே டிங்க் இருக்கு பாருங்க. இந்த ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். கீதிகா வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கடகடன்னு லஞ்சுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் வச்சேன். அவ்வளோதான் முடிஞ்சுது. காலையில் வந்து எல்லாருக்கும் வந்து தோசை மாவு இருந்தது. ஸோ அதனால் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. சுதீக்ஷாவை வந்து கிளம்பி அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு 10 minutes அவங்களுக்கு கிளம்பணும். ஸோ அவங்களுக்கு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு அப்புறமா வந்து நான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புவேன். இன்றைக்கி 10 o'clockன்றதுனால ஒரு 9:30 9:45 கிளம்புனாவே போதும் எனக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 10 minutes தான் ஸ்கூல் இருக்குது. நைட் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. அதான் டெக்கெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு. குழந்தைங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க, ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் கிடுகிடுன்னு எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணி வச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.